மக்களுக்கு பஞ்ச் டயலாக்கும் ரீல்ஸும் தேவையில்லை, அவர்களுக்கு வாக்குறுதியும் பாதுகாப்பும் தான் தேவை என கூறியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், கவர்ச்சியை வைத்து வெற்றி பெற்றீர்கள் என சொன்னால் கோபப்படும் முதலமைச்சர் விஜய், கவர்ச்சியை வைத்து வெற்றி பெறாமல் எதை வைத்து வெற்றி பெற்றார் எனவும், ஏதாவது ஒரு போராட்டமாவது நடத்தியிருக்கிறாரா எனவும் வினா எழுப்பியுள்ளார். திருச்சி கிழக்குல இன்னும் 6 மாசத்துல இடைத்தேர்தல் வரப்போகுது. அதுக்கான பிரச்சாரத்துக்காக போயிட்டு அவர் எப்ப வாயை திறந்தாலும் அவர் வாயிலேருந்து வர வார்த்தை ஒண்ணு தான். எல்லாத்துக்கும் காரணம் திமுக தான். திருச்சியில் அவர் பேசுகிற பேச்சை கேட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் தலையில் அடிச்சுக்கிறாங்க. இவரெல்லாம் ஒரு முதலமைச்சராக தேர்ந்தெடுக்குமே இன்னைக்கு தலையில் அடிச்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சொல்றாரு, அதில் கோபம் வருது அவருக்கு. கவர்ச்சியால் தான் ஆட்சிக்கு வந்தீங்கன்னு என்னை பார்த்து சொல்றாங்க அப்படின்னு முதலமைச்சருக்கு, சிஎம் சாருக்கு கோபம் வருது. சரி, கவர்ச்சியில் ஜெயிக்காம நீங்க எதை வச்சு ஜெயிச்சீங்க சொல்லுங்க பார்ப்போம். ஏதாவது ஒரு 2 காரணம் சொல்லுங்க பார்ப்போம். கலைஞர் மாதிரி இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கைது பண்ணி போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா? சரி, எங்க தலைவர் மாதிரி மிசா கொடுமையில் 1 வருஷம் உள்ள இருந்து வந்தீங்களா? கட்சி ஆரம்பிச்சே 2 வருஷம் தான் ஆகுது. மாநில உரிமைகளுக்காக என்னைக்காவது குரல் கொடுத்துருக்கிறீங்களா? ஒன்றிய பாஜக அரசு ஏதாவது குரல் கொடுத்துருக்கிறீங்களா? பின்ன வேற எதை வச்சு நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க? ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணியிருக்கீங்களா? எல்லாத்தையும் விடுங்க. தமிழ்நாடு முழுக்க போய் மக்களை சந்திச்சு உங்க கொள்கை என்னன்னு சொல்லி ஓட்டு கேட்டீங்களா? உங்க வேட்பாளர் பேர் உங்களுக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாது. அது மட்டும் இல்லை, இன்னொன்று சொல்றாரு, அவர் வாயில நல்லா வந்துருமா? வாயில என்ன வரும்? தமிழ்நாட்டு மக்கள் வாயில நிறைய வரும். தமிழ்நாட்டு மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க, இந்த முதலமைச்சர் வாயில ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை வருமா அப்படின்னு, ஏதாவது ஒரு திட்டங்கள் வருமான்னு இன்னைக்கு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க.